பழனிசாமி நினைச்சதெல்லாம் பேசுறார். இந்த முதலமைச்சரை அசிங்கமாக அவன் இவன் பேசுறார். அதுக்கு ரோட் ஷோவுக்கு இந்த கவர்மெண்ட் பர்மிஷன் தருது. நான் உண்மையை சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல பழனிசாமி என்கின்ற முட்டாள் இருக்கின்ற வரை இந்த அரசு நிரந்தரமாக ஆட்சி கட்டிலே இருக்கும். அதுதான் அவங்க ஆசை. ஆகவே பழனிசாமி மாறிட்டா அவங்களுக்கு கஷ்டம். இதுதான் உண்மை. சார், விசிக தலைவர் திருமாவளவன் அவங்க கார்ல மோத போனாங்க. அது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் பின்னாடி சும்மா வேணும்னு சார். நான் அதை நல்ல இந்த வீடியோ பாருங்க. அது வரைக்கும் நின்றுட்டு இருந்துட்டு அவர் அண்ணன் திருமாவளவன் வரும்பொழுது இந்த வண்டியை கிராஸ்ல விட்டான். நான் பார்த்தேன், அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தேன். அவர் அப்படிப்பட்ட நபரே அல்ல. ஒருத்தரை போய் கெலட்டா பண்ணுறது, அடிக்கிறது, திட்டுறது அதை செய்யவே மாட்டார் திருமாவளவன் அவர்கள். நான் பழகியவன், அன்பு சகோதரர். அவர் செய்ய மாட்டார். அவரே அவருடைய பேஷன்ஸை லூஸ் பண்ணிக்கிட்டு ஏன்டா இது மாதிரி வந்து நீயே இடிச்சிட்டு கெலட்டா பண்ணுறன்ற கேட்குற அளவுக்கு தான் அந்த ஆள் நடந்திருக்காரு. அது பிஜேபி ஏதாவது கையில் கிடைக்குமான்னு பார்க்குது. ஆகவே அதை மிகைப்படுத்தி ஏதாவது திட்டுனா இப்போ ராஜாவுக்கு திருமாவளவன் தான் கிடைச்சிருக்காரு இப்போ திட்டுறதுக்கு. ஆகவே இது அவங்க தொழில். ஆகவே இது போன்ற ஒரு தலைவர்கள் போகும்போது வழி விட்டு போகணும். போய் இடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் அடிச்சுட்டாங்க, கெலட்டா பண்ணிட்டாங்க.